இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நாள் எங்களுக்கு மகிழ்ச்சி நாளாக அமையட்டும். இறை வார்த்தையின்படி நடக்கின்ற நாளாக அமையட்டும். உம்முடைய அருள் வரங்கள் எங்களுக்கு கிடைக்கட்டும். நீர் வாழ்த்தப்படட்டும். உம்முடைய அருள்கரம் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் உண்மையை பற்றி கொண்டு வாழுகின்ற மக்களாக இருப்போம். உம்முடைய சித்தத்தை, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுகின்ற மக்களாக இருப்போம். எங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அருள் வளத்தால், அருள்கரத்தால் அனைத்தையும் நிரப்பும். ஆகும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை சபை உரையாளர் 10ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தை. மழுங்கிய கோடாரியை தீட்டாமல் பயன்படுத்தினால் வேலை செய்வது மிக கடினமாய் இருக்கும். ஞானமே வெற்றிக்கு வழிகோல். மழுங்கிய கோடாரியால் மரத்தை வெட்டவோ விறகு வெட்டவோ செய்தால் அதிகமான பலத்தை நாம் பயன்படுத்த வேண்டியது இருக்கும். அதிகமான சக்தியை நாம் செலவிட வேண்டியது இருக்கும். கோடாரியை தீட்டாமல் அதை பயன்படுத்தினால் வேலை செய்வது கடினமாக இருக்கும். நேரம் விரயமாகும், சக்தி விரயமாகும். தினமும் இறைவார்த்தை கேட்பது எதற்காக? வாழ்க்கையை எளிதாக்குவதற்காக. மிகவும் சிரமப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு வாழ்வதற்காக அல்ல. மாறாக இறைவார்த்தை என்ற அந்த தீட்டிய ஆயுதம், கோடாரி போன்ற ஆயுதம் வாழ்வின் வழிகளை எளிதாக்கும். முன் சென்று தடையான, திறக்கப்படாத அந்த இடங்களையும் அது திறந்துவிடும். கடினமான அனைத்தையும் உடைக்கும் சக்தியாக இருக்கும். கரையாததை கரைக்கின்ற வாழ்வின், கரையாததை கரைப்பதாக அமையும். வாழ்வின் யதார்த்தத்தை சொல். இறை வார்த்தையின் மூலம் கடவுளின் சக்தி, கடவுளின் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் போது நமது சக்தி விரயமாகாது. பலவீனமுள்ள நமக்கு கடவுளின் பலம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகளையும் நேரிடக்கூடிய சக்தி, ஆற்றல் கடவுள் நமக்கு தரும். எனவேதான் சொல்லுகின்றார், தீட்டிய கோடாரி போன்ற இறை வார்த்தையை அதை பயன்படுத்த வேண்டும். அவ்வாறு பயன்படுத்தும் போது நாம் தடைகளை தாண்டி வர முடியும். துன்பங்களை எதிர்கொண்டு வர முடியும். கண்ணீரிலிருந்து வெளியே வர முடியும். கடன் பாரத்திலிருந்து வெளியே வர முடியும். நோயிலிருந்து வெளியே வர முடியும். பலவீனங்களிலிருந்து வெளியே வர முடியும். அதனால்தான் ஆண்டவர் தருகின்ற இறை வார்த்தை தீட்டிய கோடாரியை போன்றது. அது தீமையை அழிக்கும், நன்மையை கொண்டு வரும். இந்த இறை வார்த்தை இன்று நமக்குள் நிறைய நமது வாழ்வாக்க கடவுளிடம் வேண்டுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.